நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கக்கா. அவரு வேணும்னே எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நானே கடன் நிலைமை என்ன ஆகுமோன்னு நொந்து போயிருக்கேன். நீ வேற உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி வயித்தறிச்சல கொடிக்காத போடி. செவிட்ல 4 இழுப்பு இழுத்து வெளியே தள்ளுறதை விட்டுட்டு சும்மா பேசிட்டு இருக்கா பாரு. இவளால தானே எல்லா பிரச்சனையும். உன் புருஷன் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, அவரை பேசி திருத்த முடியல உன்னால. எடுத்தோம் கவுத்தோட இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு கடையை விட்டுட்டு போன மாதிரி நாளைக்கு உன்னையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிடுவாரு. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அப்படி சொல்லிடியா ராசத்தி. அந்த நல்ல காரியம் நடக்கணும்னு தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாரு, உருப்படியா வாழவும் மாட்டாரு. தானும் கேட்ட சுத்தி இருக்கிற எல்லாரையும் கெடுத்து ஒண்ணு இல்லாம பண்ண போறாரு. ஏதோ இங்க போதாத காலம் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. நீங்களும் இப்படி வெறுத்து போய் பேசினா நாங்க எங்க போவோம் சொல்லுங்கக்கா. முதல்ல அழறத நிறுத்து. இப்ப எதுக்கு அழற? புருஷன் சரியில்லைனா மண்டையில உரைக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு அவரை திருத்த பாக்கணும். அதை விட்டுட்டு ஓடு ஒப்பாரி வச்சா எல்லாம் சரியாயிடுமா? இவ திருத்திட்டாலும் இதுவே ஏது மத்த சனிய. இவ யாரு என் மகனை திருத்துறதுக்கு? உன் புருஷனை அவர் போற போக்குல விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னும் அவர் இப்படியே சொல் பேச்சு கேட்காம உருப்படாம இருக்காருன்னா தப்பு அவர் மேல மட்டும் இல்ல, உன் மேலையும் தான். நீ படிச்சவ தானே, 4 வார்த்தை நறுக்குன்னு பேச தெரியாதா? போற போக்கு சரியில்லைன்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா? என் புருஷன் அன்பானவரு, பாசமானவரு, ரொம்ப ரொம்ப நல்லவர்னு அப்படி இப்படின்னு பேச தெரியுதுல்ல? தப்பு செய்யும் போது தட்டி கேட்கலனா நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி? சாரிக்கா, எனக்கு அப்படி எல்லாம் பேச தெரியல. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ இப்படியே அழுது வடிச்சுக்கிட்டு நின்னா உன் புருஷனை மட்டும் இல்ல, உன்னையும் அந்த கடவுள் கூட காப்பாத்த மாட்டாரு. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க, என் கடைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்ன மாதிரி நான் சும்மா நின்னா அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். உன் புருஷனை ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவேன். ஏமா சுதா, எதுக்கு நீ அவளை இப்படி கரிச்சு கொட்டுற? அவளே பாவம் வேதனை தாங்காம அழுதுகிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இருக்கிற வேதனை போதாதுன்னு நீங்க வேற. ஏமா ஏன் மேல எரிஞ்சு விழற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஏதோ விவரம் இல்லாத பையன் தெரியாம பண்ணிட்டான். 1000 இருந்தாலும் உன் தங்கச்சியோட புருஷன் இல்லையா? பாசமான தங்கச்சிக்காக இது கூடவா நீ பொறுத்துக்க மாட்ட? என்ன பாத்தியாடி உன் நிலைமையன்னு நையாண்டி பேச வந்துட்டீங்களா? அடக்கடவுளே, ஏன்டி இப்படி பேசுற? என் அக்கா ஏன் தங்கச்சின்னு ஒண்ணு மண்ணமா இருந்தவங்களாச்சே, இப்படி சிண்ட பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, ஐயோ பாவம்னு சமாதானம் பண்ண வந்தேன். இது தப்பா? இங்க யாரையும் சிண்டையும் புடிச்சுக்கல, சண்டையும் போட்டுக்கல. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இது நடிமா வம்பா போச்சு. என் வாழ்க்கை போச்சு, பொழப்பு போச்சு, உன்னாலதான் எல்லாமே போச்சுன்னு நீதானமா அவகிட்ட பேசிட்டு இருந்த. அப்போ இவ்வளவு நேரம் நீ கொதிச்சு பேசுனதெல்லாம் பொய்யா? அடிப்பாவீங்களா, நீங்க நிஜமாவே சண்டை போடுறீங்கன்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டிம்மா இப்ப இந்த பேச்சு பேசுறியே, இவளை இங்க கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரிதான் ஆகும்னு அப்பவே உனக்கு தெரியாதா? இவ என் தங்க குச்சி என்னோட தான் இருக்கணும்னு நீ தானே வெத்தலை பாக்க வச்சு இவளை இழுத்துட்டு வந்த. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா? விளங்காதவளை கூட்டிட்டு வந்து இப்படி வியாகியானம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற பேசி வம்பு வளர்க்காதீங்க. அடிச்சி வாய முடு. எதிர்த்து பேசினா அடிச்சு பல்லகள் எல்லாம் கழட்டிடுவேன். என்னமோ என்னாலதான் பிரச்சனைங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. யாராலடி பிரச்சனை? தரித்திரம் பிடிச்ச நீ வந்த நேரம் தாண்டி இந்த வீட்டை சனியம் பிடிச்சி இந்த ஆட்டம் ஆட்டிட்டு இருக்கு. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் வீட்டுல வந்து என்னையே பேச வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி காட்டி எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறீங்க. அடி செருப்பால எங்க வந்து என்ன பேசுற? ஆமாண்டி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நேத்தி வரைக்கும் என் புள்ள மான மரியாதையோட கௌரவத்தோட தான் இருந்தான். உன்னை எப்ப கை பிடிச்சானோ அன்னைக்கே அவனை கிரகம் பிடிச்சிக்கிச்சு. அவனுக்கு வேலை போனது உன்னாலதான், கடன் பட்டது உன்னாலதான், மான மரியாதையெல்லாம் கெட்டு இப்ப லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்கானே, இது எல்லாமே உன்னாலதாண்டி. தோஷம் பிடிச்சவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் படுற பாடு கொஞ்சமா நஞ்சமா? என்னமோ என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லி வாய் கூசாம பேசுற. அவன் பிறந்த இத்தனை வருஷத்துல அவனை யாராவது சீன்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? உன்னால அவன் வாழ்க்கையே சீர்கட்டு போச்சு. அவன் சந்தோஷம், நிம்மதி, கௌரவம் எல்லாமே போச்சு. பெத்தவங்களோட பகை, கூட பிறந்தவங்களோட பகை, மத்தவங்களோட பகைன்னு பாவம் அந்த புள்ள உன்னால மானம் கட்டு போய் நிக்கிறான்.
மூட்டிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் நீ இந்த வீட்ல இருந்தேன்னா உன்ன மாதிரியே இந்த குடும்பமும் விளங்காம போயிடும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த நிமிஷமே அவன் கட்டின தாலியை அறுத்து வச்சுட்டு போ. அவன் நிம்மதியா பொழைக்கிறானா இல்லையான்னு பாரு. அப்படி அவன் பொழைக்கலன்னா அப்ப வந்து என்கிட்ட கேளு. என்னாலதான் என் மகன் கெட்டான்னு நான் ஒத்துக்கிறேன். என்னங்க ஆச்சு? கவுன்சிலரை பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அத்துமீறி ரோட்டை ஆக்கிரமிச்சு கடையை வச்சது தப்பு, கடை இழுத்து மூடி சீல் வைக்கிற தவிர வேற வழி இல்லைன்றாங்க. யாரு கவுன்சிலரா? அவர் எங்கே பார்க்க வர்றாங்க, ஆனா அவர் சொல்லிதான் இதெல்லாம் நடக்குதுன்னு அரசியல் புரசலா பேசிக்கிறாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவருக்கு காசு தரலங்கிறதுக்காக உடனே கடையை மூடி சீல் வச்சிருவாங்களா? இதெல்லாம் யார் போய் கேட்கறது? கடையை மூடி சீல் வைக்கிறதுக்கு கார்பரேஷனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லைன்றாங்க. இருந்தாலும் ஃபைன் போடுவாங்களாம். சரி, அதையாவது எவ்வளவுன்னு சொல்லி தொலைங்க, கட்டி தொலைக்கிறேன்னு சொன்னாலும் இன்னைக்கு முடியாது நாளைக்கு வாங்கன்னு இழுத்தடிக்கிறாங்க. முடிவை என்னதான் சொல்றாங்க? கவுன்சிலரை பார்த்து சமாதானம் பண்ணுங்க, அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும்னு சொன்னாங்க. சரி, அந்த ஆள் கூலி ஊத்த கேட்டா 3000 ரூபாய்க்கு பதிலா 10,000 ரூபாய் தானே வேலை சீக்கிரம் முடியும்னு சொன்னேன். சரி, கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? கவுன்சிலருக்கு மட்டும் கொடுத்தா போதாதான், கார்பரேஷன் காரங்களுக்கும் கொடுத்தா தான் ஆச்சுன்றாங்க. வெறும் 3000 ரூபாயில முடிய வேண்டிய பிரச்சனை 25,000 ரூபாய் எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். கேட்கிறவனுக்கு எல்லாம் காசு அழுகிறதோட மட்டும் இல்லாம கண்டவன் காலையும் விழ வேண்டியதா போச்சு. சரி, கடையை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல? அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. இனிமே கண்ட நேரத்துல வந்து கையை நீட்டுவானுங்க. அவனுக்கு எல்லாம் காசு அழுதுகிட்டே இருந்தா தான் கடையை உருப்படியா நடத்த முடியும். கடவுளே கடவுளே, எல்லாம் உங்க தம்பியாலதான் வந்தது. அவருக்கு போய் நல்லது நினைச்சு பாருங்க, நம்மள சொல்லணும். தூரம் எங்க போயிட்டாரா? இன்னும் வீட்டுக்கு வரலையா? வரல மாமா. போனாச்சும் பண்ணானா? இல்ல மாமா. அதானே, அவனுக்கு என்ன வந்துச்சு? அங்க கடை இழுத்து மூட சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் வாட்டுக்கு ஊர் சொந்த கிளம்பிட்டாரு. இன்னைக்கு வரட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு. வந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, நான் பண்ணதுதான் சரி, இப்படி பண்ணாதான் உலகமே உருப்பிடுங்கிற மாதிரி பெருசா விளக்க சொல்லுவாரு. ஆமா, ஊர் ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியது, அப்புறம் பிரச்சனை வந்தா எஸ்கேப் ஆக வேண்டியது. அதான் தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. இன்னும் அவரால என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்க போறோமோ தெரியல. போதுண்டா சாமி. எந்த ஜென்மத்துல நீங்க பண்ண புண்ணியமோ இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தம்பியா வந்து பிறந்திருக்காரு. இப்படி ஒரு தம்பி என் கூட பிறக்காமலே இருந்திருக்கலாம். மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இனிமே அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. போதுண்டா சாமி, உதவி நம்மளை தொலைச்சு தலைமுழுக வேண்டியதான். இந்த மூதவியாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு எப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புரிய போதோ தெரியல. நிக்கிறா பாரு, நல்ல நெடுமரம் மாதிரி. ச்சே. என்ன சார் சொல்றீங்க? சரண்டர் ஆயிட்டாரா? எதுக்கு சார்? மேடம், சுந்தரி வீட்டுக்கு அடியாட்கள் அனுப்புனது சம்பந்தமா அது நான் தானே குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவர் எதுக்கு சார் குற்றத்தை ஒத்துக்கணும்? ஏன் சார் சரண்டர் ஆகணும்? மேடம், அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹலோ, தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கேள்வி கேட்டா அவரை கேளுன்னு சொல்றீங்க. அவர் மேல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? யாராவதுனா? அதான் சொன்னீங்களே அந்த சுந்தரி, அந்த சோ கால்டு சுந்தரி என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளா? இல்ல. அப்புறம் எதை வச்சு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? இப்படி சரியா விசாரிக்காம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? மேடம், ஆக்சுவலி சுந்தரி உங்க பேர்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நானும் உங்களை தான் விசாரணைக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் எதுக்கு சார் அவர் அரெஸ்ட் பண்ணீங்க? அவர் யார் தெரியுமா? அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒருத்தி பிரச்சனைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இவரை பிடிச்சி அவமானப்படுத்திருக்கீங்க. நான் இதை சும்மா விட போறது இல்ல சார். மேடம், கொஞ்சம் பொறுமையா பேசுறீங்களா? குற்றம் செஞ்சது நான் தான் அவரே வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இத பாருங்க, அரெஸ்ட் பண்ணா ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றது எங்களோட கடமை. அதை நான் பண்ணிட்டேன். Don't give me useless explanations. சரியா விசாரிக்காம உள்ள போடுறது உங்களோட தப்பு. சார், நான் நேரா வந்து பேசுறேன். என்னப்பா என்னாச்சு? டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. போன வாரம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டாடி சொன்னார்ல, அதை பற்றி இன்கொயரி. அதான் இன்ஸ்பெக்டர் பேசினார். மாம், நத்திங் டு வரி ஸ்வீட்டி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நோ மாம். டாடி எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? மாம், உண்மையை சொல்லுங்க. சுந்தரிங்கிறவங்க யாரு? அவங்க ஏன் டாடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? டாடிக்கு அவங்களுக்கு என்ன?
நான் தான் சொல்றேன்லப்பா, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுல சுந்தரிக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட். அவ தான் லேண்ட் ஓனர். அக்ரிமெண்ட் படி நடந்துக்காம இப்ப பணத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நோ, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொய் சொல்லி என்ன ஏமாத்த போறீங்க? நீங்க சொல்ற எல்லா பொய்யை நம்புறதுக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை. ப்ளீஸ் மம்மி, உண்மையை சொல்லுங்க. அந்த சுந்தரி ஏன் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அப்பாவை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. அப்பா பேல் எடுக்கணும், வக்கீல பார்க்கணும். நானே டென்ஷன்ல இருக்கேன். நான் எல்லாத்தையும் பொறுமையா உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. முதல்ல என் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தாதீங்க. உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது, புரிஞ்சாலும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ அம் பெக்கிங் யூ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐ கான்ட் டேக் இட். எனக்கு எல்லாம் தெரியும். சுந்தரி யாருன்னு எனக்கு தெரியும். சுந்தரிக்கு அப்பாவுக்கு என்ன உறவுன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்கு நடுவில் இப்ப என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். எஸ், நீங்களும் டாடியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களை அம்மான்னு கூப்பிட இன்னொரு சொந்தம், இன்னொரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்ச நொந்து போயிட்டேன். ஏன் மம்மி, ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க குடும்பம் டாடி குடும்பம் ரெண்டையும் தவிக்க விட்டு ஏன் மம்மி இதெல்லாம்? யாரோ வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. விஷயம் தெரிஞ்சவங்க உங்களை என்ன டாடியை பத்தி எப்படிலாம் பேசுவாங்க நினைச்சு பார்த்தா ரொம்ப அவமானமா இருக்கு. என்னோடது உன்னோடது வேற வேற ஃபேமிலி. ஆனா 2 பேருக்கும் ஒரே அப்பான்னு ஃபாரின் கல்ச்சரை பத்தி நான் கிண்டல் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்ப நானும் அப்படிதான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணிப்பேன்? ப்ளீஸ் பிரபா, என்ன எதுவுமே கேட்காது ப்ளீஸ். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இதை என்னால ஜீரணிக்கவே முடியல. என் அப்பா மாதிரி ஒரு திறமையான டாக்டர், என் அம்மா மாதிரி ஒரு திறமையான அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த உலகத்துல எங்க மேல பல நாள் பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு தப்பான வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நான் நிஜமாவே நொறுங்கி போயிட்டேன். ஐம் சாரி. சொல்ல வேதனையா தான் இருக்கு. உங்களுக்கு நான் மகனாவே பிறந்திருக்க கூடாதுன்னு நினைக்க வச்சிட்டீங்களம்மா. பொண்ணுங்களை பார்க்காத பேசாத சிரிக்காதன்னு சொல்லும்போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எங்க அம்மா ரொம்ப ஹானஸ்டானவங்கன்னு ரொம்ப கர்வப்பட்டேன். ஆனா நீங்களும் கேவலம் பணத்துக்காக இப்படி பண்ணிட்டீங்களம்மா. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் பிரபா. போதும். நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா எந்த விதமான தப்பான கேவலமான ஒரு வாழ்க்கை வாழலடா. மனசுக்கு பிடிச்சவரோட வாழணும்னு நினைச்சது தப்பா? என்ன சொன்ன நீ? பணத்துக்காக இதெல்லாம் பண்ணேன்னா? உன்ன மாதிரியாதான்டா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது அவர் கோடீஸ்வரன் கிடையாது, நத்திங். அவர் ஒரு சாதாரண டாக்டர், அவ்வளவுதான். அவர் வச்சிட்டு இருந்தது ஒரு சின்ன ஒரு கிளினிக். இந்த காரு, பங்களா, காசு, பணம் இதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது. ஒன்ன வாழணும்னு முடிவு எடுத்தோம். மனசுக்கு பிடிச்சவரோட நிம்மதியா வாழணும்னு நினைக்கிற தப்பாடா? தட் இஸ் மை பிளடி ரைட்ஸ். மத்தவங்க அபிப்பிராயத்துக்காக அதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அதுக்காக இது பாரு, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியும் புரியாது. உனக்கு அந்த வயசும் கிடையாது. என்னால இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் பேசவும் முடியாதுடா. ப்ளீஸ் பிரபா, உண்மை தெரிஞ்சிருந்தாலும் நீ இதை பத்தி என்கிட்ட பேசிருக்கவே கூடாதுடா. என்ன இப்படி வேதனைப்படுத்திட்டியாடா? சரி சரி, நான் அப்போ பெயில் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டிலே இரு. ஓகே மேடம், நீங்க அவரை கூட்டு போலாம். அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தா எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் ஃபோன் பண்ணி இவன் தான் குற்றவாளின்னு சொன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்க? எப்படி மேடம் விசாரிப்பாங்க?
நோகாம ஒரு அப்பாவே கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வக்கீல் சார் நீங்க என்ன பேசுறீங்க? உங்களை நான் சும்மா விட போறது இல்ல சார். செய்யாத குற்றத்துக்கு அவர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும். மேடம் கோவப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. ரவுடி ஸ்வீட் அடிச்சு நொறுக்கி கத்தியை காட்டி மிரட்டினது, அதுக்காக சுந்தரி கம்ப்ளைண்ட் பண்ணது, இதெல்லாம் நிஜம். என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? வீட்டுக்கு வந்து யார் ரகலை பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாதவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சார் அவங்கள மட்டும் இல்ல, அவங்கள அனுப்புனது யாரோ அவங்களே அரெஸ்ட் பண்ண முடியும் சந்தேகத்தின் பேர்ல. யோ சார் அவரை கூட்டு வாயா. ஓகே சார். நீங்க பாருங்க மேடம், ஆக்சுவலி சுந்தரி உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லியிருக்கேன். அவசியம்னா உங்களையும் கைது பண்ண வேண்டியிருக்கும். பிரச்சனை பண்ணாம அவரை கூட்டு போற வழியை பாருங்க. போங்க. வாங்க சார். மேடம் எங்க ஃபார்மாலிட்டிஸை கொஞ்சம் முடிக்க விடுங்க. யோ அந்த ஃபைல கொஞ்சம் கைது வாங்க. சரிங்க சார். தாங்க சார். இப்ப போலாமா? கண்டிஷன் பேர்ல தான் வந்திருக்காரு. ப்ரொசீஜர் தெரியும் நினைக்கிறேன். போங்க. தேங்க்யூ. வாங்க.